Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஏன்னா பாரில் அந்த நேரத்துக்கு பிறகு யாரும் ஆப்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அதையும் வந்து கண்காணிக்கிறதுக்கான இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் இந்த எஃப்எல் டூ பார்ஸ் எங்கெங்கெல்லாம் இந்த மனமகிழ் மன்றங்கள் இருக்கோ அதையும் வந்து கண்காணிக்கிறதுக்கான உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லை ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கான்னு கண்காணிக்கிறதுக்கான உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக குவாரிகள், மதுரை மாவட்டத்தில் எத்தனை குவாரிகள் இதுவரைக்கும் இயங்கிட்டு இருக்கு, எத்தனை குவாரிகள் இதுவரைக்கும் இயங்கி அதாவது மூடப்பட்டிருக்கு. ஸோ மூடப்பட்டிருந்தாலும் அவங்க வந்து இப்போ கடந்த 1 வருடம் 2 வருடத்துக்கு முன்னாடி குவாரிகள் மூடப்பட்டிருக்கும். ஸோ அந்த குவாரிகளும் ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணியிருந்தாலும், ஏன்னா அரசு ஒரு இயற்கை வளங்களை கொள்ளையடித்தவர்கள், திருடினவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து தப்பிக்கக்கூடாது. ஸோ அதில் என்னென்ன வயலேஷன்ஸ் இருக்குன்னு அனைத்து அசஸ்மெண்ட்டும் பண்ண சொல்லி மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக இதுவரை வந்து கடந்த 7-8 ஆண்டுகளாக இயங்கி வந்த குவாரிகள் எதெல்லாம் வந்து மூடப்பட்டிருக்கு, இல்லை இப்போ கரண்ட்டாக இருக்கிற குவாரிகள் அனைத்தையும் அசஸ் பண்ணி எதெல்லாம் வந்து விதிமுறைகள் மீறி செயல்பட்டு நடவடிக்கை எடுக்கும் வேலைகளை துவங்கியிருக்காங்க. ஸோ அசஸ்மெண்ட் வேலைகளை துவக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களாம் முடிச்ச பிறகு தான் நம்ம ஒரு கன்க்ளூஷன் அதற்கான வேலைகள் நடைபெற்று வருது. ஸோ எங்கேயுமே வந்து இல்லீகல் குவாரிஸ் கண்டிப்பாக அனைத்து இல்லீகல் குவாரியும் நிறுத்தப்பட்டு விட்டுச்சு. கடந்த வாரமே வந்து பல குவாரிகள் வந்து சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இல்லீகல் குவாரி அனைத்தும் மூடப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் திருட்டுத்தனமாக மணலோ இல்லை கிராவலோ சவுடு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்றைக்கி வந்து துவக்கப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வர காலங்களில் மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கழிவுநீர்கள் கால்வாய்கள் இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த கழிவுநீர் கால்வாய்களை சீரமைக்கும் பணிகளில் என்னென்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வரதுக்கான ஆய்வுகள் இப்போ தான் துவக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் முடிவடைய பல காலம் எடுத்தாலும் உடனடியாக ஒரு சில இடங்களில் வந்து மக்கள் பெரும் அவதியில் இருக்காங்க இந்த கழிவுநீர்களை வெளியேற்றுவதற்கான வேலை. ஸோ அவங்களுக்கு டெம்பரரி ஸ்கீம்ஸ் எதாவது போட முடியுமான்ற அசஸ்மெண்ட்டும் எடுத்திருக்கு. ஏன்னா பெரிய அளவில் ஒரு திட்டங்கள் கொண்டு வரணும், அது பல ஆண்டுகள் இருக்கும். பட் இப்போதைக்கு டெம்பரரி சொல்யூஷன்ஸ் என்ன கொடுக்க முடியுன்ற ஆய்வுகளையும் எடுக்க அவங்கள்ட்ட கார்பரேஷனில் சொல்லி பேச சொல்லியிருக்கோம். ஸோ அவங்களும் அது சம்மந்தமாக திட்டமிட்டு அடுத்த ஒரு சில வாரங்களில் அந்த ஆய்வுகளை முடித்து விட்டு வருவார்கள். ஸோ டெம்பரரியாக அவங்களுக்கு வந்து இப்போ கழிவு நீர்கள் வெளியேற்றுக்கான திட்டங்கள் என்ன இருக்குன்னு சொல்லணும், அதை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி செயல்படுத்த சொல்லியிருக்கோம். அடுத்ததாக மதுரை மாநகராட்சியில் அவங்க எல்லாம் தெரியும், அந்த மதுரை மாநகராட்சி ஊழல் பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதில் ஆட்சியர் கலெக்டர் அவர்களும் மாநகராட்சி கமிஷனர் புதுசாக பொறுப்பேற்றிருக்கார். அவர் அடுத்த இன்னும் ஒரு சில நாட்களில் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ எங்கள் அனைவரும் சேர்த்து கண்டிப்பாக திரும்பவும் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை இன்றைக்கி பேசியிருக்கணும். முழு அளவிலான ஒரு அசஸ்மெண்ட் செய்யப்பட்டு கண்டிப்பாக யாரெல்லாம் வயலேஷன் இருந்தாங்களோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ஸோ முழு அளவிலான கம்ப்ளீட் அசஸ்மெண்ட் வந்து செய்கிறதுக்கான வேலைகளை இன்று ஆலோசிச்சிருக்கிறோம். விரைவில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கார்பரேஷன் கமிஷனர் அனைவரும் ஆலோசித்துவிட்டு இது எப்படி துவங்கலாம், கண்டிப்பாக எல்லாத்தையும் திரும்ப ரீஅசஸ்மெண்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இவ்வளோ பெரிய வயலேஷன்ஸு கண்டிப்பாக கிட்டத்தட்ட அரசுக்கு பல 100 கோடி வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. எந்தெந்த வருடத்தில் ஏற்பட்டது, எதனால் ஏற்பட்டது, திரும்பவும் அதை வந்து நம்ம இதை வச்சுட்டு சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் ரீஅசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகளை எப்படி துவக்குவதுன்ற திட்டமிடும் வேலைகளை பணிகளை அவர்கள் பேசிட்டு வருவாங்க. ஒரு சில நாட்களில் அதை பேசி முடித்த பிறகு மாவட்ட ஆட்சியரும் கமிஷனரும் சேர்ந்து அதை அறிவிப்புகளும் வெளியிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டிப்பாக விரைவில் அனைத்து அசஸ்மெண்ட்டையும் முடிச்சு இதை எங்கெங்கே தவறு இழைக்கப்பட்டதோ அது கண்டிப்பாக அதற்கான வழக்குகளும் ப்ராப்பராக எதற்குமே ஒரே நிமிஷம் எதற்குமே இல்லை எப்படி திட்டம், அதாவது இப்போ கார்பரேஷன் அசஸ்மெண்ட்டை என்னென்ன மாதிரியான திட்டங்களை, அதாவது எவ்வளோ மாதங்களுக்குள்ள முடிக்கணும், எவ்வளோ வயலேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம், இல்லை எவ்வளோ அசஸ்மெண்ட் நம்ம இதில் கமர்ஷியல் பில்டிங் எவ்வளோ அசஸ்மெண்ட் இருக்குது, ரெசிடென்சியல் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் திட்டமிட்டு ப்ராப்பராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதற்கான பெரிய அளவில் டீம் கன்ஸ்டியூட் பண்ணுறதையும் வந்து மாவட்ட ஆட்சியரும் கார்பரேஷன் கமிஷனும் சேர்ந்து பண்ணுவாங்க. கண்டிப்பாக வருஷக்கணக்கில் இல்லை, சில மாதங்களில் முடிக்கும் அளவிற்கு தான் இதோடைய திட்டங்கள் இருக்கும். எல்லா இடத்துலையும் என்னென்ன இடத்துல ஊழல்கள் இருக்குதோ அதை விரைவில் ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக அனைத்தும் வழக்குகள் ப்ராப்பராக விசாரிக்கப்பட்டு யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை உறுதியாக எடுக்கப்படும். ஏன்னா எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இல்லையா பண்ணாமல் எங்கெங்கெல்லாம் ஒரு ஊழல் அளிக்கப்படும் எல்லாருக்கும் டாக்குமெண்ட் இருக்கு. எந்த வருஷம் அவங்க கரண்ட் கனெக்ஷன் எடுத்தாங்கன்னு இருக்கு, வருஷம் அவங்க வீடு கட்டினாங்கன்னு இருக்கு, எப்போ பிளான் அப்ரூவல் வாங்கினாங்கன்னு இருக்கு, எந்த வருஷம் அங்கே எந்த கவுன்சிலர் இருந்தாங்க, இல்லை எங்க ஜோனலில் யார் மண்டல தலைவர் யார் இருந்தால், யார் மேயராக இருந்தால் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால ப்ராப்பர் அசஸ்மெண்ட் என்னைக்கும் அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. இப்போ இருக்கிற அதில் பலர் வந்து அவங்களுக்கே தெரியாமல் அங்கே இருக்கிற கவுன்சிலரோ யார் மூலமோ மிரட்டப்பட்டு இல்லை லஞ்சமாக கொடுக்கப்பட்டு அவங்க இருக்கலாம்.
ஸோ அவங்களுக்கே தெரியாமலும் இருக்கலாம், அவங்களே இது இந்த மாதிரி ப்ராசஸே தெரியாமல் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வு. கண்டிப்பாக விரைவில் இதுக்கு திட்டங்களோடு மாவட்ட ஆட்சியரும் கமிஷனரும் சேர்ந்து வருவாங்க. இல்லை, இப்போ அதற்கான முழு அளவிலான ஒரு திட்டங்கள் கொடுத்து எவ்வளவு நம்ம வயலேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த வயலேஷனை கண்டுபிடிக்கிற ப்ராசஸை சில நாட்களுக்குள்ள கார்பரேஷன் கமிஷன் எல்லாம் சேர்ந்து துவக்கி விடுவார்கள். இதை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம வந்து இவ்வளோ அசஸ்மெண்ட் பண்ணாமல் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. மிகப்பெரிய அளவில் பல 100 கோடி இழப்பு இருக்கிறதா நமக்கு வர்ற தகவல் சொல்லுது. ஸோ அதை நம்ம விரைவாக எல்லாம் முடிக்கிற கட்டாயத்தில் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் கடைகள் பார் எல்லாமே சேர்த்து தான் மூடப்பட்டிருக்கு. கடைகள் இல்லாமல் பார்கள் இயங்கக்கூடாது. அது சட்டப்படி குற்றம். கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் வந்து இல்லீகலா இருக்கோ கண்டிப்பா உடனடியாக அவர் மீது கடுமையான வழக்குகள் பதிவு செய்யணும். எங்கேயுமே யாருக்கும் வந்து அந்த மாதிரியான ரைட்ஸும் கிடையாது. கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை சட்ட போராட்டத்தில் இருக்கிற பட்சத்தில் கூட திருப்போன்ற மலை மேல வந்து தீபம் ஏற்றுவதற்கு இந்த அரசு என்ன விதமான ஒத்துழைப்பு இல்லை. நாங்கள் இது வந்து தெளிவாக பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புகிறாங்க. இதில் இதான் அரசுடைய கொள்கையும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்கள் முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியாக இருக்கும். இதில் யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். கூட்டங்கள் எல்லாம் அங்கே போய் அவங்க போய் பேசிட்டு ஆய்வு செஞ்சிருக்காங்க. கூட்டங்கள் ஒரு நிமிஷம் இருக்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது.